विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् பீஷ்மாச்சாரியர் மனசு உருகி பகவான் இடத்துல தன்னை சமர்ப்பணம் பண்ணின்றதான உயர்ந்ததான ஒரு கிரந்தம். இந்த கிரந்தத்துல பக்தர் கௌரவம், ஸ்ரோத்ரு கௌரவம், விஷய கௌரவம் மூணும் இருக்கு. பக்தா மகாபக்தன், ஸ்ரோதா சாட்சாத் பரமாத்மா. பகவானுடைய குணகணங்களை அவரால்தான் கேட்டு அறிந்து சுவைத்து ரசிக்க முடியும். ஏன்னா அந்த குணங்கள் அப்படிப்பட்டது. சகல கல்யாண குணாபிராமனா இருக்கக்கூடியதான பகவானே தானே சுவைத்து கேட்கிறார் நாமாக்களை. வேதங்களில் தான் படித்ததான நாமாக்கள் எதுண்டோ அதை சுவைத்து ரசித்து அனுபவித்து சொல்லக்கூடியதான ஒரு மகாத்மா அந்த நாமாக்களை மறுபடியும் தான் கேட்கிறார். சாதாரணமாக சொல்றது வேற, அதை அனுபவித்து சொல்றது வேற. அனுபவாத்மகமாக சொல்லும் பொழுது அதை ரொம்ப சந்தோஷமாக கேட்கிறார் பகவான். ஆகியால் ஸ்ரோத்ரு கௌரவம் உண்டு. விஷய கௌரவத்தை பற்றி சொல்லவே வேண்டாம், விஷயம் சாட்சாத் பகவானே. அப்படிப்பட்டதான அந்த பகவானுடைய நாமாக்களை ரசித்து உருகி சொல்ற காலத்துல துவீரோருதிங்கதா சோபனமான வழிகளை காட்டுறார் பகவான். மனுஷனா ஒரு மானிட பிறவி எடுத்திருந்தவன் மரணானந்தரம் அவன் எங்க போறான்? ஒண்ணு எங்கேயும் போகாம இங்கேயே தீபமானது மலை ஏறா போல அந்த சுடரானது எங்க போறது? அங்கேயே அந்த வட்டியிலேயே கூழ்கி அப்படியே போடுறது இல்லையா? அதே மாதிரிதான் ஞானியினுடைய நிலை. ஞானி எங்கேயும் போகிறதில்லை, தனக்குள்ளேயே இருக்கக்கூடியதான பரம்பொருளோட ஒன்றாகி விடுகிறான். இது ஒரு நிலை. ரெண்டாவது, உபாசகனா இருக்கிறவன், பகவான சர்வதா சர்வகாலமும் தியானம் பண்ணினவன், அவன் மரணானந்தரம் பிரம்மலோகத்தில் செல்கிறான். பிரம்மலோகத்துக்கு எப்படி செல்கிறான்? அந்திரோ சூரிய கிரணங்கள் வழியாக அங்க ஆபூரியமான பட்சம், அந்த சூரிய கிரணங்கள் கொண்டு போய் சுக்லபட்ச தேவத்திலேட்ட கொடுக்கும். ஆபூரியமான பட்சாத்யாம் கடுதங்கே மாசான், பிறகு உத்தராயண மாசத்துக்கிட்ட கொடுக்கணும். சம்பத்சரம், அது சம்பத்சர தேவதைகிட்ட கொடுக்கணும். அங்கிருந்து ஆரம்பிச்சு சந்திரலோகம், பரணலோகம், வித்யுல்லோகம் வரைக்கும் போறான். வித்யுல்லோகம் போன பிறகு வித்யுல்லோகத்துல அங்க ரெண்டு போயிடுறான். பிறகு அமானவ புருஷன் பிரம்மலோகத்திலிருந்து வந்து இவன் அழிச்சுட்டு அந்த லோகத்துக்கு போற. அங்கே போன பிறகு பிரம்மலோகத்திலேயே இவன் என்ன பண்ணிருக்கான்? இந்த பிரம்மா இருக்கிற பர்யந்தம் அங்கே சுகங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கான். பிறகு பிரம்மதேவர் முக்தி அடையும் பொழுது பிரம்மணா சகதே சம்பிராப்தே பிரதி சஞ்சரே, பிரதிசர்வ கல்பத்தினுடைய முடிவு முடிஞ்சதுமே பிரம்மணாதே எல்லோரும் முச்சந்தே முக்தி அடைகிறார். அது வரைக்கும் பிரம்மலோகத்திலேயே ஜீவன் முக்தனா இருக்கான். இதுக்கு கிரம முக்தின்னு பேர். மீதி பேர் வேதோக்தமான யஜ்ஞயாகாதிகள்லாம் பண்ணிட்டு இருக்காள்லவ, அவ வந்து ஸ்வர்கலோகத்துக்கு போற. அதுக்கும் வழி கொடுத்திருக்க. முதல்ல சூரிய கிரணங்கள் அவளை
தட்சிணாயன தேவத்தை போய் கொடுக்குது. நைதே சம்பத்தமபிப்ராப்னுவந்தி, சம்பத்தர லோகத்துக்கு போறதில்லை இவன். அங்கிருந்து மேகமண்டலம், ஆகாசம், ககனம், அதுக்கப்புறம் இதுக்கு சந்திரமண்டலத்துக்கு போறான். சந்திரமண்டலம் தான் ஸ்வர்கலோகம்னு சொல்றோம். அந்த ஸ்வர்கலோகத்திலேயே இருந்துட்டு இங்க பன்னிரதான கர்மாக்களுடைய புண்ணியங்களை ஸ்வர்கலோகத்துல அனுபவித்து புண்ணிய மத்தியலோகம் விசந்தி, அவளுடைய புண்ணியம் முடிஞ்சிட்டு மறுபடியும் பூலோகத்துக்கு வரா, திரும்பி அகத்த பண்ணிட்டு இருக்கா. இப்படி அவருக்கு எத்தனை கதைகள் மனிதனுக்கு ஒன்று கர்மாக்களை வேதோக்தமான கர்மாக்களை பண்ணினவாளுக்கு ஸ்வர்கலோகம், உபாசனங்களை பண்ணி பகவத் ஆராதனம் பண்ணினவாளுக்கு பிரம்மலோகம், ஞானிகளா இருக்கிறவா சாட்சாத் இதயமான வைகுண்டத்திலேயே இங்கே இருந்தவா, அவ இங்கேயும் போனதில்லை, அவளுக்கு இங்கேயே சர்வமும் கிடைச்சது. இப்படின்னு உபனிஷத்துகள் சொல்லியிருக்கும். அது இல்லாம சாதாரண மனிதன் அவ வேற ஒன்றும் பண்றதில்லை, சாப்பிடுறது தூங்குறது. பசுக்கள் எப்படி வாழ்க்கையில நடக்கிறதோ அதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கா. இப்படி வாழ பிறந்து இறந்து அப்படி இன்னொரு வழி. இவன் எல்லாம் சுவீரா சோபரமான வழிகள். சுவீரகாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? சோபரமான வழிகள், பல வழிகள். இப்படிப்பட்டதான ஸ்வரூபத்தை அனுபவிக்கிறார். அதுக்கப்புறம் சுசிராங்கரா, அழகான அங்கதங்கள் தோல் வளையங்கள் உள்ளவர். என்ன தோல் வளையங்கள்ல அழகுமே இருக்கு, அப்படி இல்லை எல்லோருக்கும் காமிக்கிறார். என்ன கருணாநிதி அடைஞ்சவாளுக்கு உங்களுக்கு எப்பொழுதுமே கர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் எனக்கூடியதான 4 விதமான புருஷார்த்தங்களையும் அளிப்போம் அப்படின்னு காண்பிக்கிற விதமாக சுசிராங்கதா. அது வரைக்கும் ஆச்சு. ஜனனோ ஜன ஜன்மாதி பீமோ பீம பராக்கிரமா. அடுத்தது ஜனனா, உண்டு பண்றவர் உலகங்களை. உலகத்துல எத்தனை பிராணிகள் இருக்கு? எத்தனை பிராணி வகைகள்? 84 லட்சம் பிராணி வகைகள். நிறைய வகைகள் நமக்கு தெரியாது. நாம் ஏதோ இங்க பூமண்டலத்தில் அப்படின்னு சுற்றி கொண்டிருக்கோம். ஆனா சூரிய மண்டலத்துல, வாயு மண்டலத்துல, வருண லோகத்துல அங்கேயும் நிறைய பிராணிகள். இந்த சமுத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஜலச்சரங்கள் எத்தனை இருக்குன்னு கணக்கிட முடியலைங்கிற. பெரிய பெரிய மீன் சார்களை இருந்து ஆரம்பிச்சு திமின்னு ஒரு பிராணி. அந்த திமிய விழுங்கக்கூடியதான பிராணி திமிங்கலம்னு பேர். அந்த திமிங்கலத்தையே விழுங்கக்கூடியதான பிராணி திமிங்கலம்னு இப்படி இருக்கான். இப்படி நமக்கு தெரியாது. பெரிய பெரிய போட் இருந்தாலும் அதையே சாப்பிடும். அப்படிப்பட்டதான பிராணிகள்லாம் சமுத்திரத்துக்குள்ள வசித்து கொண்டிருக்க. இத்தனையும் உண்டு பண்ணினவர் யாரு? சாட்சாத். ஏன்னா முதல்ல பார்க்கணும், நம்ம முட்டையிலிருந்து வார்த்தை வருது, மறுபடியும் அந்த வார்த்தை முட்டையிடுறது. முட்டை முதலா வார்த்தை முதலான்னு கேட்டான். சாதாரணமா என்ன தமாஷை கேட்பாரு. அதே போலயே ஒரு விதை இருக்கு. விதையிலிருந்து முளை வந்து மரம் வருது. அந்த மரத்துல இருந்து மறுபடியும் விதை வருது. எது முன்னால முதல்ல உண்டாச்சு? சிருஷ்டி ஆரம்ப காரணம் என்ன? ஆண்டகம் ஜீவத முத்தியமே சொல்றது. முதல்ல முட்டை இடக்கூடியதான பிராணிய சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார்? அவர் விராட் புருஷனை சிருஷ்டி பண்ணினார். ஒரு பிண்டமாக சிருஷ்டி பண்ணினார். அதை உருத்தி பார்த்தார். ஒரு இடத்துல ஓட்ட விழுந்தது. ஓட்ட விழுந்ததுமே அதை வாயின்னு ஆக்கினார். அதுல என்ன பண்ணினார்? அந்த வாகிந்திரியத்தை வச்சார். வாகிந்திரியத்துக்கு அதிஷ்டானமான தெய்வமான அக்னி பகவானை சிருஷ்டி பண்ணினார். அக்னி லோகத்தை சிருஷ்டி பண்ணினார். மறுபடியும் உருத்தி பார்த்தார். 2 கண்கள் உண்டாச்சு. அந்த கண்களுக்கு பார்க்கும் திறமையை கொடுத்தார். அந்த திறமையை காப்பாற்றக்கூடியதான சூரிய பகவானை சிருஷ்டி பண்ணினார். ஆதித்ய லோகத்தை சிருஷ்டி பண்ணினார். இப்படி எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி அவளை என்ன பண்ணினா, அந்த தேவதைகளை எல்லாம் பசிதாகத்தோட சேர்த்து விட்டார்.
ஞானம் இல்லாத எல்லோருக்கும் இந்த பசிதாகம் இருக்கு. பசிதாகம்னு ஒண்ணு நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த குடும்ப வியவஸ்தை இருக்குமா? கொஞ்சம் யோஜனை பண்ணிப்பார். ஒரு 5-6 மணி நேரம் ஆச்சுன்னா நமக்கு ஒரு பசி, அதுக்கு ஏதாவது ஒன்று சரி பண்ணணும். அதற்காகத்தான் நம்ம ஒன்னோட ஒருத்தரோட சேர்ந்து இருக்கோம். ஆட்டுக்காரு, குழந்தைகள், அவாய்வா எல்லோரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கோம். அவைகளே இல்லாத போனால், மனிதனுக்கு வேண்டியதான சில பேசிக் நீட்ஸ் இல்லாத போனால், கடல் காட்டுல பிராணிகள்லாம் எப்படி தனித்தனியா வாழறதோ அப்படிதான் வாழும். அப்படி இல்லாம ஒரு குடும்ப வியவஸ்தை, ஒரு கல்யாணம், ஒரு குடும்பம், இவைகள்லாம் எதற்காக இருக்க? இவைகள்லாம் சரியாக நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு. இந்த பசிகாரன் பசி கொடுமை இருக்க பார்த்தீங்களா, அதே போல இந்த தாகத்தினுடைய கொடுமை இருக்க பார்த்தீங்களா, இது எல்லோருக்கும் இருக்கு. இதை தாண்டறதுக்காகவே மோட்சத்தை வரணும். எந்த பிறவை எடுத்தாலும் இது உங்களை விட, பகவானா பிறந்தாலும் பசி உண்டு. இங்கிருந்து மனுஷெல்லாம் ஹோமம் பண்ணினா இட பிரதானம் அவதார பவத்தியம் பரவீத தேவான் பாவயதானேன தேவா பாவயந்திவா பரஸ்பரம் பாவயந்தா துஷ்யந்திகரமந்திகா. இங்க நீங்க தேவதைகளுக்கு நைவேத்தியம் பண்ணி அக்னேயத்வான்னு ஹோமம் பண்ணிடலைன்னா அவ சௌக்கியமா. அவ என்ன பண்றா? நமக்கு மனுஷன் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கா, இவ்வளவு நைவேத்தியம் பண்றா, இவ்வளவு பூஜை பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு வேண்டியதான மழையும் மற்ற வருஷம் எழுதி கொடுப்பேன் அப்படின்னு. இப்படி மனுஷாளுக்கு எல்லாத்தையும் கொடுத்து தானும் பெற்றுக்கொண்டு இருக்கா கூடியதான, பரஸ்பரமா இருக்கா கூடியதா தேவதைகள். அப்படிப்பட்டதான பிராணிகள் இவாளுக்கு எல்லோருக்குமே பசிதாகம் உண்டு. அதே போல அக்னி, பிருதிவி, ஜலம், வருணம், இப்படி தேவதைகளை எல்லாரும் பசிதாகத்தோட சேர்த்து வச்சு. பசிதாகம் வந்ததுமே என்ன ஆச்சுன்னா, பசியை போக்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இல்லையா? பசி வந்த பிறகு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. பசி வரப்போறதுங்கிறதுக்கு முன்னாலேயே சமைச்சு வைக்கிறா அம்மா ஆந்திர. நாமெல்லாம் 1 மணி நேரத்துக்கு பின்னால கேட்போங்கிறதுக்காக 1 மணி நேரத்துக்கு முன்னாலேயே ரெடியாகி அதை பண்ணி இது பண்ணி அன்னைக்கு பண்ணி தயார் பண்ணி வைக்கிறார். அது உங்களுக்கு இலையில போடும்போது எப்படி இருக்கு? சதுஷ்ணமா இருக்கு. ரொம்ப சின்னதும் இல்லை, ரொம்ப கைக்கு ஒட்டிட்டு கையை உதற மாதிரியும் இல்லை. அப்படி சரியா போட்டிருக்கோம், ஆனந்தமாக சாப்பிட்டு நீங்க. அதுக்காக ஒரு மனுஷன் எப்பொழுதுமே பிரயத்னம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் பசிதாகத்தை போக்கிக் கொள்வதற்காக. அதுக்காக தேவதைகள்லாம் கேட்டாலாம் எங்களுக்கு ஒரு இடம் வேணும், எந்த இடத்துல உட்கார்ந்து நாங்க எல்லாத்தையும் அன்னமதான் எதோ நாங்க இருந்துட்டு அன்னத்தை உட்கொள்வோமோ அப்படிப்பட்டதான சரீரத்தை கொடுங்களோ. யோகாமா நெய்யது பசுமாட்டு சரீரத்தை காமிச்சார். இதுக்குள்ள உள்ள போடுங்க, சாப்பிடுங்க. அவன் சொன்ன நவையினோ எமலம் இது எங்களுக்கு போடாது. ஏன் பசுமாட்டு சரீரத்துல நீங்க என்ன பண்ணலாம்னு பிள்ளை சாப்பிடலாம், பால் பாயசம் சாப்பிட முடியுமா? ஆனா எனக்கு நாக்கு எவ்வளவு நீண்டு இருக்கு, எல்லாத்தையும் சாப்பிடணும். வடை சாப்பிடணும், தோசை சாப்பிடணும், பால் பாயசம் சாப்பிடணும், இத்தனையும் சாப்பிடணும். அவர்களால முடியாது, எல்லா சுகத்தையும் அனுபவிக்க முடியாது. நவையினோ எமலம் இது எங்களுக்கு போராதுன்னு சொல்லி சாப்பியோ அஷ்டமானயது பிறகு குதிரை சரீரத்தை காமிச்சாலும் அவ பார்த்தாரு இதுல ஓடதான் முடியும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. நவையினோ எமலம் இது போராதுன்னு இப்படி காமிச்சு காமிச்சு கடைசியில மனுஷ சரீரத்தை காமிச்சார். மனுஷ காமிச்சு தம்பதே வெல்டம் இருக்கு. இந்த மனுஷ சரீரத்தை காமிச்சார். மனுஷர்களுக்குள்ள எல்லா புலன்களும் பூந்துண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு பசிதா போறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இந்த பிறந்தண்ணில இருந்து இந்த மனிதனுடைய ஒரு சுவாவமே என்னடா பசிதாக போக்கிக் கொள்றதே பெரிய காரியமா. குழந்தை பிறந்ததுமே அழறது, அழுததுமே அம்மா பால் கொடுக்குறா, அழுக நின்று போயிடும். ஏன் இந்த பசி எப்படியாவது பிராணம் போற சமயத்துல வாய பொழந்துட்டு பிராணம் போடுது. எதுக்கு சார்? பசி தாகம் பண்ணும். யாரா கேட்டா தீர்த்தம் கொண்டான்னு சொன்னா வரத்துக்குள்ள பிராணம் விட்டார். சாப்பிடணும்
சொன்னார், கொடுக்கறதுக்குள்ள பிராணம் விட்டார். இப்படித்தானே சொல்றா எல்லாரும். அதெல்லாம் கடைசி ஸ்தானத்துல பசி தாகம் உண்டாகுது. இந்த பசிதாகங்களை போக்கடிக்கிறதுக்காக என்ன பண்றது? பகவானா அது ஒண்ணுதான், வேற வழி. அப்படி அந்த பகவானை அடையிறதுக்காக நமக்கு இருக்கக்கூடியதான கர்மாக்கள்லாம் சரி பண்ணணும் என்பதற்காக பகவான் என்று பண்ணியிருக்கார். சரீரங்களை சுட்டி பண்ணி கொடுத்துட்டார். அதனால ஜனனா எத்தனை பிராணிகள் இருக்கா, என்னவா இருக்கு, அது என்னென்ன சாப்பிடுறது ஒருத்தருக்குமே தெரியாது. மனுஷால நம்ம சாகாகாரம் இவைகள்லாம் நம்ம சொல்லிடுறோம். மனுஷன் எதை சாப்பிடணும்? சுருதியினுடைய அபிப்பிராயம் என்ன? அன்னம், ஓட்டதிகளை சாப்பிட்டுதான் அன்னத்தை வர. சாகாகாரம் வெஜிடேரியனிடம் தான் சொல்லியிருக்கு, மாம்சம் சாப்பிடணும்னு சொல்லல. இப்படி அந்த அத்தனை பதார்த்தங்களும் மனுஷால் சாப்பிடுறதா, அதே போல பிராணிகள் சாப்பிடுறது. இந்த பிராணிகளுக்கெல்லாம் எந்தெந்த வேலையில எந்தெந்த அன்னம் வேணும், அந்த அன்னமானத வாழ்க்கை சரீரத்துல பூந்துட்டு அது ரத்தமாகவும் மாம்சமாகவும் மஜ்ஜாவாகவும் எலும்பாகவும் எலும்பு கசிவாகவும் வீரியமாகவும் ஆகி மறுபடியும் அந்த இனத்தை உறுதி பண்றதுக்கு உபயோகப்படுறதல்லவா. மனுஷனுக்கு மனுஷன் பிறக்கிறான், கழுதைக்கு கழுதை தான் பிறக்கிறது, எறும்புக்கு எறும்பு தான் பிறக்கிறது. அது எப்படி எல்லாம் உட்கொள்ளக்கூடியதான ஆகாரம் பூமாத்தால இருந்து வரக்கூடியதான ஆகாரம் தான். அப்படி காத்து இருக்கார் பகவான். என்ன பண்ணிட்டு இருக்கார்? அவாவால திருஷ்டி பண்ணிட்டு இருக்கார். அந்த திருஷ்டியானது எப்படி இருக்கணும்? பர்ஃபெக்டா இருக்கணும். ஜனனா உண்டாக்குறவர், அந்தந்த இனத்துக்கு அந்தந்த பதார்த்தம் உண்டாகணும். இந்த மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு அங்கமும் அதனுடைய ரசமானது தயாராகும். அங்கா தங்கா ஸ்லோம்னா ஸ்லோம்னா அபர மந்திரங்கள்லாம் இருக்கு பார்த்தல, அங்கே சொல்ற அங்கா தங்கா மாதங்கா கதிஜாயதே பிரஷ்னோபர் இடத்துல ஒரு மனுஷன் இருக்கேன். அப்பா கண்ணனுடைய எசன்ஸ் மறுபடியும் அப்படி சேர்றது, காலனுடைய எசன்ஸ் சேர்றது, மூக்கனுடைய எசன்ஸ் சேர்றது, அவைகள்லாம் ஒன்னா போய் சேர்றது. அதுதான் வீரியமா இருக்கு. அந்த பிந்துவானது ஸ்ரீ நடத்துல போயிட்டு மறுபடியும் அந்த லோகிதத்தோட சேர்ந்து ஒரு குழந்தையா பிறக்கிறது. குழந்தை எப்படி இருக்கு, சாயல் எப்படி இருக்குன்னு கேட்கிற பாருதான். அப்படியே உங்களையே உரிச்சுன்னு இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னாலே என்ன தாற்பயம்? அது அந்த அங்கத்திலிருந்து உண்டானால் ஒவ்வொரு சரீரத்துக்கும் அந்தந்த அந்த அப்பாவுடைய அங்கங்கள் அப்படியே சேர்ந்து உண்டாகும். அப்பாவுடைய சரீரத்திலிருந்து 3 தாத்துக்கள் உண்டாகிறார், அம்மாவுடைய சரீரத்திலிருந்து 4 தாத்துக்கள் உண்டாகிறார். இப்படி 7 தாத்துக்கள். அம்மா கலர் என்னமோ அது பையனுக்கு வருவான். அப்பா கருப்பா இருந்தா பொண்ணு கருப்பா இருக்கும். எப்படி சார்? எனக்கு தெரியாது. லோகத்துல சொல்றதா சாஸ்திரம் என்ன சொல்றது? 4 தாத்துக்கள் அம்மா நடத்திலிருந்து 3 தாத்துக்கள் அப்பா நடத்திலிருந்து சேரும். இப்படி சேர்ந்த போதிலும் பகவான் என்ன சொல்றார்? மமயோ நிர்மண பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யம் மமயோனி. என்னுடைய காரணமாக இருக்கக்கூடியதான பிரகிருதி, அந்த பிரகிருதியானது மிக சிறந்தது. தஸ்மின் கர்ப்பம் ததாம்யம், அதுல நான் இவனுக்கு ஜீவரூபமாக உள்ள போடுகிறேன். அப்படி யாரு சார் உள்ள ஒவ்வொருத்தரையும் சுத்தி பண்ணினது? மனுஷனையோ மாடையோ யானையோ குதிரையோ எது இருந்தாலும் பகவான் தான் சுத்தி பண்ணியிருக்கார். டைரக்டா அவர் தான் சுத்தி பண்ணியிருக்கார். அப்பா வெறுமை நிமித்த காரணம். இந்த பூத உடல் உண்டாகிறதுக்காக அம்மா அப்பா காரணம் இருந்தாலும் உள்ள போன்றது சாட்சாத் பரமாத்மா. அதனாலதான் நீங்க பகவத்கீதையில பகவான் சரீரம் இருந்தாலுமே அதுக்குள்ள உண்டானதுமே அதுக்குள்ள என்ன பண்ணிட்டார்? பகவான் உள்ள பூந்திருக்கார். எப்படி சார் பூந்திருக்கார்? முதல்ல பிராணனை கூட சொன்னாரா? பிராணன் வந்து கால் கட்டவர்கள் வழியாக பூந்ததான். பகவான் சொல்ற அவ பூந்த வழியில நம்ம போகக்கூடாது, நமக்கு வேற வழி அப்படின்னு தலையில இருக்கக்கூடியதான சுசுர்ணா நாடி வழியா உள்ள போன 2 பேரும் இதயங்கிற ஒன்னா இருக்கார். இப்படி புரிஞ்சிருக்காரு. ஆகையால் பகவான் யாரு? எல்லோருக்கும் உயிர் பிச்சை கொடுத்தவர். எல்லோரும் இன்னைக்கு நம்ம விருதுன்றதோ நான் பிராணின்னு நான் பாணின்னு மத்தியோ ஜீவதி கஷ்டனா இதரையிடத்து ஜீவந்து எத்தா உபாசித்தவர். அவர் இருக்க தொட்டு நம்ம மூச்சுக்காட்டு உள்ளையும் வெளியிருக்கும் போறத சரீரத்துக்கு வந்து பிராணம் போன பிறகு வெளியில விட்டு உள்ள காத்து அனுப்புதுன்னா ஒன்றும் ஆகாது. அப்ப என்ன? காத்துனால நடக்கிற காரியம் காத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான ஒரு பகவாத்மா பரமாத்மா
என்ன லாபம் பார்க்கணும். அவளா எப்படி பிறந்தாலும் அப்படியே அவ என்ன அடையலாம். ஒரு பெண்ணா அவனுக்கு ஒரு பிறந்திருக்கான அவளை திருத்தா போடுகிறான செயல்னாலேயே பகவான் அடையலாம். நான் ஏதாவது தீவிரம் பண்ணிலேயே காயத்திரம் மந்திரம் உபதேசம் பண்ணிக்கிறீங்க, கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு போறதுக்கு அவர் வழி சொல்லி வச்சிருக்கோம். அதே போல அந்தனரா இருந்தா அவளுக்கு ஒரு வழி, மற்றவர்களா இருந்தா அவளுக்கு ஒரு வழி. யாரையும் நோன்னு சொல்லல. வேதமானது பாருங்க, நீங்க இந்த வழியில போயிட்டு இருந்தா எல்லோரும் என்னை சேரலாம். அப்படி அனுப்பியிருக்க. பிராணிகளா இருக்கிற ஒரு மணி கொடி இருக்கு, அதுபடி ஒன்றாடு. அதுக்கும் பக்கத்துல உட்காந்துன்னா ஒரு நல்ல வழி வரணும்னு ஆசை வரதோ இல்லையா? ஒரு பசுமாடு எப்படி புண்ணியத்தை அடையும்? அதான் பையன் பண்ணாது. இல்லை, பசுமாட பாலை கலந்து அது பரமேஸ்வரன் பவா எதேவா எனமாக கர்வா எதேவா எனமான்னு விட்டுடையானால் நீங்க அந்த பகவானுக்கு அபிஷேகம் பண்ணினதானுக்கு உங்களுக்கும் புண்ணியம், அந்த பாலை கொடுத்ததான பசுமாட்டுக்கும் புண்ணியம். அந்த பசுமாடு பாலை கொடுக்கறதுக்காக எந்த பில்லை சாப்பிட்டதோ அந்த பில்லுக்கு புண்ணியம். பார்த்தீங்களா? அவர்களெல்லாம் மனுஷன் வாயிலாகத்தான் புண்ணியத்தை சம்பாதிக்க முடியும். மனிதனும் தானா புண்ணியத்தை சம்பாதிக்கிறான். ஆகையால் தான் மனிதனும் உயர்ந்தவர்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மனுஷாளுக்குள்ளேயே சில பேர் பணக்காரராகவும், சில பேர் ஏழையாகவும், சில பேர் நல்லவராகவும், சில பேர் கெட்டவராகவும், சில பேர் வியாதித்தனாகவும், சில பேர் நல்லா ஹெல்த்தியாகவும் பிறகுறாரு. சில ஆக்கள் குழந்தைகள் பிறந்து அது பாட்டுக்கு 10 வருடம் வரைக்கும் 8 வருடம் வரைக்கும் ஏதாவது நன்மைன்னு கவலை பண்ணு. அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படும். கேட்டா பாலா ரசித்தாம்பா. குழந்தைகளை பிடிக்கிற ஒரு பிசாசி பிடிச்சிட்டு இருப்பான். அதுக்காக என்ன பண்ணுவா, ஒரு யந்திரத்தை வாங்கிட்டு அந்த குழந்தை படுத்துக்கிற தலையாடி கீழே வைப்பா. இப்பெல்லாம் யாருக்கும் தெரியாது. பழைய நாள்ல இதெல்லாம் பண்ணுவா. இந்த பாலாகிருஷ்ண தோட்டம் போறதுக்கா அப்படின்னு குழந்தை நல்லா தூங்குன்னு விவகாரம் என்ன. அப்படி இப்படி விஷமமாக எல்லோரையும் ஒரு மாதிரி பிறக்க வைக்காம தனித்தனியா பிறக்க வைக்கிற வைத்தறிஞரையும் இல்லப்பா. எனக்கு எல்லாரும் சமானம்தான். ஆனா பெண்ணா, பணக்காரனோ ஏழையோ, அழகானவனோ அழகில்லாதவனோ ஒரு வித்தியாசமும் எனக்கு கிடையாது. ஆனா என்னென்ன விதமா அவ பிறக்கிறாளே, பிறக்க வைக்கிறீங்களே நீங்க இல்லப்பா. அவளுக்கு என்னென்ன கர்மா இருக்கோ அந்த கர்மாவுக்கு தகுந்ததாக ஒரு பிறகு. நான் ஒன்றும் தலையிடுறதே இல்லை. கர்மா எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்ததான ஒரு பிறகு ஏற்படும். ஆகையால் அவர் எல்லோருக்கும் சாதாரணம். எல்லோருக்கும் கருணைக்கடலாக இருக்கார். நீங்க எப்படி இருந்தாலும் எப்படி என்ன துதித்தாலும் என்ன அடையலாம். ஆகையால் இந்த ஜனனஹாங்கிற ஒரு பதத்துக்கு எந்த அர்த்தம்? ஒரு சாதாரணமாக ஒரு அப்பாவானவர் தன் குழந்தையை முன்னுக்கு கொண்டு வரதுக்காக எவ்வளவு சிரமப்படுறாரோ அதே போல உங்க வாழ்க்கையில நீங்க சேமத்தை அடையிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாயம். நாம திரும்பி அவரை பார்க்கறது இல்லை. நமக்கு எல்லாம் எங்க இருக்க? வெளியில தான் திருஷ்டி இருக்கு. பிறந்ததுதான் குழந்தையா இருக்கும் பொழுது படிக்கணும், விளையாடணும். நல்ல எவனானப்புறம் உத்தியோகத்துக்கு போகணும், பணத்தை சம்பாதிக்கணும். இதுதான் இருக்கு. எவ்வளவு பணம் எவ்வளவு வேகமா சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு பணத்தை அவ்வளவு வேகமா சம்பாதிக்கணும். எல்லாருடைய பணக்காரன்னு சொல்லி எல்லா விதமான சொகுசான பதார்த்தங்களை அனுபவிக்கணும். இதுலயே போறது இவருடைய வாழ்க்கை. கடைசியில என்னடா ஆச்சு, வயசாகிறது, இவனால ஒன்றும் பண்ண முடியல, காசும் இருக்கிறது செலவாயிங்கிறது யாரும் கவனிக்க மாட்டேன். மனுஷனுக்கு மதிப்பு உலகத்துல காசாலத்தான் இருக்கு. இன்னைக்கு பழைய நாள் அப்படி இல்லை, அவருடைய குணத்தினால இருக்க. இப்ப காசுல இருந்துருக்கான். இவருடைய நோக்கம் எல்லாம் வெளிநோக்கி இருக்கே தவிர உள்நோக்கி போகல. பரஞ்சிகா நித்தியம்போ தஸ்மாத் பராங்கராத்மன். ஆபீஸ்ல போய் பாருங்க, யாரையும் கேட்டு பாருங்க, என்னமா டைம் ஸ்பெண்ட் பண்ற அப்படின்னு கேட்டா எனக்கு ஆபீஸே தரணும். டோட்டலி டெடிகேட்டட் முடியும். அவன் பண்ற காரியம் அவன் சொல்றது என்ன இருக்க வேண்டியதுதான். உங்களுடைய காரியத்தை நல்லா பண்ண வேண்டியதுதான். ஆனா இதுக்கு மேல ஒரு தப்பு இருக்குன்னு கவனிக்கல. பார்த்தேன் இப்படியே போயிட்டு கடைசியில ஒண்ணுமே இல்லாம ஆஹா ஒன்றும் பிரயோஜனம் இல்லாம போயிட்டேன்னு அவனே வருத்தப்படுகிறான். அதனாலதான் என்ன பண்ணணும், நம்ம அதை ஒன்று பண்ணிருந்தா அந்த பரம்பொருளை பற்றி நினைக்கணும். கத்தி தீர பிரத்யேகாத்மான மைக்கிறது
அமிர்தத்துகு அமிர்தத்துவம். யாரோ 10,000 மனிதர்களுக்குள்ள ஒருவன் தான் உள்நோக்கி பார்வையடைகிறான், எதிர்நீச்சல் போட்ட பரம்பொருளை அறியணும்னு பார்க்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு அதாயம் பண்றவர் ஜனனா. ஜனனா ஜந்தூன் ஜனயன் ஜனனா. உலகங்களை மனுஷியால உண்டு பிராணிகளை உண்டு பண்றார். இதை உண்டு பண்றாரு ஏதோ மேனுபேக்சர் பண்றா, பிளாஸ்டிக் பக்கெட் மாதிரி வாங்கி பண்றா பாருங்க. அப்படி மேனுபேக்சர் பண்ணல. ஒரு மனிதன் மாதிரி ஒரு மனிதன் பார்த்திருக்கா? 1000 மனுஷால பாக்குறாரு, எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கா. 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு, ஒரு வாய், இவ்வளவுதானே இருக்க. யாருக்காவது மூக்கு மேல இருக்கா? ஒரே மாதிரி தானே பாக்குறோம். ஆனா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்காளோ இல்லையே. உலகத்துல ஒருத்தர் மாதிரி 7 பேர் இருப்பான். இது ஒரு கதை, யாரும் பார்க்கல. சொல்லி விடுங்க நீங்க பாட்டுக்கு. அப்படி இருக்கும். இத்தனை பிராணிகளுக்கு இத்தனை வித்தியாசம். ஒரு மாதிரி பார்க்க வைக்கக்கூடியதான இந்த ஜோடியா பிறக்கக்கூடியதான குழந்தைகளுக்கால அவளுக்குள்ளேயே வித்தியாசம் இருக்கு. அவளுக்குள்ளேயே ஒருத்தர் நன்னா படிக்கிற, ஒருத்தர் நன்னா படிக்கிற. ஏன் சார் இப்படி வித்தியாசம் சொல்ல முடியாது. பகவான் சொல்றாரு, அவளுடைய கர்மாக்கு தக்கவாறு. இதான் ஜனயன் ஜனனா பவளக்கிரகணா காத்தாரு. இந்த இடத்துல உண்டு பண்றவர் ஜனனான்னு உண்டாரவர்னு அர்த்தம் இல்ல, உலகங்களை படைக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அதுதான் கர்த்தர் பிரத்யா பிரயோக வச்சனாதிபதி. இதுதான் ஜனனா இருக்கு. ஜன ஜன்மாதி ஜனஸ்ய ஜனிமதா ஜன்ம உத்பவ தஸ்ய ஆதி ஆதி மூல காரணம். இது ஜன ஜன்மாதி. ஜனங்கள்லாம் உண்டாகிற அலட்சியம். இதை உண்டாகிறப்ப எப்படி உண்டானாம் அப்படின்னு இந்த பிறவிங்கிற ஒரு பதார்த்தம் இருக்கு. அது மரணத்தை விட காம்ப்ளிகேட். மரணத்துல ஒண்ணும் இல்லை, இந்த சீரத்தை கீழே விட்டு அங்க வந்து லிங்க சரீரம் மேல போயிடுறது, அவ்வளவுதான். ஆனா இந்த பிறவி இருக்கு பார்த்தா, அது எப்படி உண்டாகுதுன்னு தெரியும். இந்த ஸ்தூல சரீரம் கிராஸ் பாடி இருக்க, இது அம்மா வயசுல உண்டாகுது. அது உண்டாகிறதுக்கு கர்ப்போபனிஷத்து தனித்தனியாக சொல்றது. 3 நாள்ல இளந்தம்பழம் வளர்த்து வரலாம், 1 வாரம் ஆனது நாகப்பழம் அளவுக்கு வரலாம், 15 நாள் ஆனது வில்வ பழம் அளவுக்கு வரதுங்கிறார். 1 மாதம் ஆனதுமே நம்ம விட்டக்கூடியதான ஜடாரங்க அளவுக்கு வரதுங்கிறோம். அவன் அடகு இப்படி சொல்லிட்டே இருக்கான். 3வது மாசம் கண்ணு காது மூக்கு நாட்டம் உண்டாகுது. 5வது மாசம் பிராணனுடைய சேஷ்டை உண்டாகுது. பிராணன் எப்பொழுதுமே பிறந்த கணத்திலேயே உண்டாயிடுது. இருந்த போதிலே அது சேஷ்டை பண்ணி இப்படி சுத்த ஆரம்பிச்சு. வலது பக்கம் சுத்தினா முதல்ல ஆரம்பிச்சா அது ஆண் குழந்தை, இடது பக்கம் சுத்த ஆரம்பிச்சுன்னா பெண் குழந்தை. அந்த குழந்தை உண்டாகிறதே அந்த பிண்டத்திலிருந்து அந்த குழந்தை உண்டாகிறதே. உண்டாகும் பொழுது கண்கள் என்ன, புருவங்கள் என்ன, அந்த கண்களுக்கு மேல இமை என்ன, அந்த இமைக்குள்ள இருக்கக்கூடியதான முடி என்ன, இதெல்லாம் உங்களால் நினைச்சு பார்க்க முடியுமா? பாருங்க. அந்த குழந்தைக்கு அறிவு இருக்கான். அம்மா வயசுல இருக்கக்கூடியதான குழந்தைக்கு அறிவு இருக்கான். அதை நினைக்கிறதான் போன ஜென்மாவில் எனக்கு எப்படிப்பட்டதான சரீரத்தை கொடுத்தா நான் எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்கிட்டேனே, ஒரு நல்ல கர்மாவும் பண்ணலையே. அதனாலதானே மறுபடியும் இந்த சங்குச்சிதமான ஒரு இடத்துல இருந்து கொண்டு கஷ்டப்படுகிறேன். நான் என்ன பண்ணணும்? வெளியில வந்ததுமே முதல் காரியம் வேதாந்தத்தை வாசிக்கணும், பகவான் அறியணும் நினைக்கிறது சார். இது வரைக்கும் பூமியில விழற பரியந்தம், பூமியில விழுந்ததுமே அஜ்ஞானம் முடிந்தது, எல்லாமே மறந்து போய் மறுபடியும் தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ளணும் எனக்கூடியதான ஒரே எண்ணம் தான். அந்த குழந்தை பிறந்ததுமே அதுக்கு முதல்ல என்ன எண்ணம்? தான் காப்பாற்றப்படணும். அம்மாவை தவிர வேற யாரும் எடுத்துட்டா வீருன்னு அழறது, கையை காமிச்சதுன்னா கண்ணை மூடிக்கிறது, பயம் தானா உண்டாச்சு. இப்படி இருந்து இவ்வளவு சரீரத்தை நமக்கு எவ்வளவு அழகா தயார் பண்ணி கொடுத்திருக்காரு. இதுக்குள்ள 82 கோடி 72 கோடி 72 லட்சம் 10,003 நாடிகள் இருக்கான். இத்தனை நாடிகளுக்கும் கணக்கு கொடுத்திருக்க பத்மபுரத்துல பிரதிசாஸ்திரம் நாடி பவந்தி சதஞ்ச ஏகாத ஹிருதய
நாட்டிய தாசாம் மூர்த்தானம் அபினுஷ்ருதையா. 101 பிரதானமான நாடிகள். ஒரு நாடிக்கு சுசும்னான்னு பேரு. இடா பிங்களா அலம்பதா புகு விஸ்வோதரா வாரணாசி அஸ்திதிக்வா பயஸ்வினி, இப்படி பிரதானமான நாடிகள் 101 நாடிகள் நமக்குள்ள இருக்கு. அந்த 101 நாடிகள்ல ஒவ்வொரு நாடியிலிருந்து ஆரம்பிச்சு 72,000 நாடிகள், ஒவ்வொரு உபநாடியிலிருந்து ஆரம்பிச்சு 72 அங்க நாடிகள் வருமன்னு எல்லாம் கணக்கிட்டு சொல்லியிருக்கேன். இத்தனை நாடிகள் முழுக்க சரீரம் முழுக்க ரத்த பிரசாரம் ஏற்படுறது, மனசுடைய சஞ்சாரம் ஏற்படுறது. இதுக்கெல்லாம் 10 சத்து எப்படி சார் உண்டாச்சுன்னு கேட்கிறேன். 10 உண்டாக்க வச்சது பகவான். அதனால ஜன ஜன்மாதி, பிறக்கக்கூடியதான எல்லா பிராணிகளுக்கும் முதல் பிறவியே கொடுத்தவர். அவருக்கு இன்னொரு பிறவி இல்லை. முதல்ல இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வைக்கிறதுன்னு பார்த்தேன். ஒரு கம்பெனின்னு ஆரம்பிச்சோன்னு இவ்வளவு பர்ஃபெக்டா வரல. அது அன்னன்னைக்கு டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் சரி. அதனால்தான் பழைய நாள்ல என்ன பண்ணியிருக்கா, அந்தந்த தொழில்ல அவாவாலே இருந்திருந்தா. ஒரு குயவன் இருந்தா குயவனுடைய பையன் குயவனா இருந்தா அவனுக்கு என்னாச்சு, பிறந்தண்ணில இருந்தே பார்த்து எல்லாம் பண்ண முடியும். நெசவாளருடைய பிள்ளை நெசவாளரா இருந்தார். இது தப்பு இல்லை. ஏன், தொழில் எதுவா இருந்தாலும் நீங்க ஒழுங்கா இருந்தேலையானால், நல்ல வாழ்க்கை இருந்தேலையானால், சரியான குணங்களோட இருந்தாலும் பகவான் அடையலாம். காசு சம்பாதிக்கிறது நம்ம நோக்கம் இல்லை. மனுஷனுக்கு பர்ஃபெக்ஷன் வேணும். அவாவா அந்தந்த தொழில பிறந்தண்ணில இருந்து ஒழுங்கா நன்னா பண்ணுவேன்னு எனக்கூடியதான எண்ணத்திலேயே இருந்த பண்றதெல்லாம் பகவானுக்குன்னு நினைச்சார். ஆகையால் அது பகவான்கிட்ட கொடுத்துதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கார். தங்க கடைக்கெல்லாம் போறேன், தங்கம் வாங்குறேன், அவருக்கு கொடுத்துடுறாங்க. உங்களுக்கு கிடையாது. அவன் ஒரு போட்டோ வச்சுட்டு இருக்கான் அவ கடையில. அந்த போட்டோல வச்சுதான் உங்களுக்கு கொடுக்குறான். ஏன் சரியில்ல, இதை வாங்கிட்டு போய் நீங்க நல்லதை அனுபவிக்கணும், மறுபடியும் அவ கடைக்கே வரணும். ஏன் வராத போய் இன்னொரு கடைக்கு போனா என்ன இல்லை. உள்ளூர் ஒரு நம்பிக்கை, பகவானுடைய அனுகிரகம் அவருக்கு சேரணும். அப்ப என்னாச்சு, அவாவா அந்த தொழில இருக்கிறவா பகவான் நம்பிட்டு இருக்க. யாரா இருந்தாலும் சமைக்கிறவா பகவானுக்கு நிவேதம் பண்ணிட்டு தான் அவ போவா. அதே மாதிரியே துணியை நெசவாளர்லாம் நெசத்தை என்ன பண்ணுவார், அங்கே ஒரு போட்டோ வச்சிருப்பார், அங்கே வச்சு விடுவார். அங்க இருந்தா மேல போவோம். நம்ம நாட்டுல சதுஷ்டிகலா ராஜ்யா சதுஷ்டிகலாமணி 64 கலைகளும் பகவான அடையறதுக்காகத்தான் வந்திருக்கு. அதே போல உற்பத்தி பண்ணக்கூடியதான இந்த செயல் இருக்க பார்த்தீங்களா, உலகத்தை உண்டு பண்றது, அது பகவான் முதல்ல பண்ண அதான் சுகிருதம்பதே தீர்க்கணும்னா வெல் செட். இதான் இவன்யூஷன்ல ஹையஸ்ட் லெவல் மனுஷன்னு அப்படின்னு கண்டுபிடிக்கிறான், சொல்றான் அவன். சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றான். ஆனா அவன் சொல்றதுக்கு சில ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலேயே நம்ம வேதம் சுகிருதம்பதே, இந்த சரீரம் போல நல்லதோர் ஒரு பதார்த்தம் வேற எங்கேயும் கிடையாது. இதுக்குள்ளேயே எத்தனையோ பொருளை சேர்த்து வச்சிருக்காரு நம்ம மனுஷனுக்கு. இது உபயோகப்படலைன்னு இன்னொன்னு சேர்த்து வைக்கிறதுக்கா. டாக்டர் பைபாஸ் ஆபரேஷன் பண்றாரு. நீங்க பண்றதுக்கு முன்னாலே பைபாஸ் ஆயிடுச்சு சார்ன்றாரு. ஏதோ ஹார்ட்ல வந்தது டாக்டர், அதுக்குள்ள சரியாயிடுச்சுங்கிறார். என்ன சார், பகவானே எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. எத்தனை நாள் நீங்க இருக்கணும், எத்தனை நாள் வாழணும், என்னென்ன சுகதுக்கங்களை அனுபவிக்கணும், எல்லாம் முன்னால புரியுது. அதனால ஏதோ நாம தப்பு பண்ணினா போதையும், நமக்கு இது வந்தா போதையும் பகவான் நம்ம மேல கருணை இல்லாம இருக்கிறது நடக்காது. எல்லாம் அவா பண்ணிருந்தான செயல் அவளுக்கு வருது. ஆனால் நீங்க அதை சரி பண்ணணுமேயானால் அதுக்கு ஒரு முயற்சி எடுத்துட்டு பகவானை ஆராதனை பண்ணினேனால் அந்த வேகம் குறையும், மனுஷனுக்கு க்ஷேமம் உண்டாகும். மறுபடியும் அப்படிப்பட்டதான துன்பங்கள் உங்களுக்கு வராம இருக்கு. அதனால்தான் பகவான் யாரு, ஜன ஜன்மாதி, ஜனங்களுடைய எல்லா பிறவிக்கும் முதல்ல இருந்தவர். ஒவ்வொரு பிராணியும் அதற்கு எது வசதியோ அப்படிப்பட்டதான சரீரத்தை கொடுத்தவர். ஒரு குரங்கிற்கு அதனுடைய சரீரம் மரத்தை தாவரத்துக்கு உபயோகப்படும். அதே போல சரீரம் பன்னிக்கு கொடுக்கலையே. பன்னிக்கு எப்படி கொடுத்திருக்கார், அது எங்க புரளமோ அதுக்கு தகுந்தா போல ஒரு தோல். நம்ம மாதிரி தோலை கொடுத்திருந்தா 3வது நாள் இன்ஃபெக்ஷன் கைதுமா.
இருக்கக்கூடியதான தோல் வரும். காஷ்மீர்லயும் ஆடு இருக்கு, உங்க ஊர்லயும் ஆடு இருக்கு. காஷ்மீர்ல இருக்கக்கூடியதான ஆடு இருக்கு, அது உடம்பு முழுக்க முடியாது. அந்த உள்ள உடச்சு எடுத்துதான் நீங்க ஸ்வெட்டர் எல்லாம் போட்டுக்கிற இங்க பனி தாங்க முடியலைங்கிற அங்க இருக்கிற பிராணிக்கு எப்படி அதை இங்க கொண்டு வச்சோம்னா ரெண்டாவது நாள் பிராணம் விட்டுரும். இங்க இருக்கிற ஆடை அங்கே போய் வைங்களேன், கிருஷ்ணார்பணம் அந்த பனிக்கு தாங்காது. ஒவ்வொரு பிராணியும் அது எங்க இருக்கோ எங்க வாழறதோ அதுக்கு தகுந்ததான ஒரு சரீரம், தகுந்ததான அமைப்பு. தமிழ்ல சொல்லுவோம் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்காரு. வேற எதுக்கும் நம்ம உபயோகப்படுத்துறோம். நிஜமான என்ன தெரியுமா, ஒவ்வொரு பிராணிக்கும் எது வேணுமோ எப்ப உபயோகப்படுமோ அதனால எப்படி சௌக்கியமா இருக்கமோ அது மாதிரி தயார் பண்ணி. ஆகையால் பகவான் எப்படிப்பட்டவர்? ஜன ஜன்மாதி ஜனஸ்ய ஜன்மிதோ ஜன்ம உத்பவா. பிறக்கக்கூடியதான எல்லா பிராணிகளுக்கும் பிறப்பு. சத்ய ஆதி மூல காரணம். இவர் தான் மூல காரணம். அவாந்தர காரணங்கள் என்ன ஏற்படுறது? நமக்கு கர்மாவனால ஒரு ஜென்மா ஏற்படுறது, அஜானத்தினால ஜென்மா ஏற்படுறது. அஜான காம கர்ம அவித்யா காம கர்மாக்கள் அப்படின்னு விருதாரண்ய கோபம் அங்கெங்கே வந்துட்டு இருக்கோம். பகவான அறியாதனால அறியாமை வந்தது, அறியாமை வந்ததுனால தெரிஞ்சிருக்கும் சந்தோஷத்தை, அதனால ஆசை வருது. ஆசை வந்ததுமே வேலை செய்கிற கர்மா பண்றான், கர்மா பண்ணதுமே அதுக்கு தகுந்ததான சுகதுக்கங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கான். இப்படி அவித்யா காம கர்மாக்கள் அவித்யா அவாந்தரக்கார. முக்கியமான காரணம் யாரு? சாட்சாத் பரமாத்மா. அதனால்தான் ஒவ்வொரு மனிதனும் பரமாத்மாவை நம்ம சரணாகதி அடையணும். ஆயால் சத்ய ஆதி மூல காரணம் இது ஜன ஜன்மாதி. அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணிருக்காரு? பீமா பீம பராக்கிரமா பீமா. பயத்தை உண்டு பண்றாங்க. இன்னொரு இந்த பயத்தை உண்டு பண்றதுக்கு காரணம் என்ன? பயம்னா என்ன? தன்னை விட்டு போயிடுமோங்கிற ஒரு எண்ணம். நம்ம சரீரத்துல இருக்கிறதோ நமக்கு சேர்ந்த பொருளோ நம்மளை விட்டு போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு. இந்த பயமானது உண்டு பண்ணி மனுஷால கண்ட்ரோல் பண்றாங்க. நாமெல்லாம் நல்ல வழியில இருந்துருக்கோம்னு சொன்னா இதுக்கு காரணம் என்ன? கெட்ட வழிக்கு போகோமையானால் எங்களுக்கு மறுபடியும் துன்பம் வருங்கிற ஒரு பயம் இல்லையா? அதனாலதானே எல்லோரும் நல்ல வழியில இருந்துருக்கோம். இந்த பயமானது சாதாரண மனுஷாலுக்கு இல்ல, பகவான் தேவதைகளுக்கும் பெரிய வாழக்கம். சூரியன் இருக்க, அந்த சூரியன் கரெக்டா இன்னைக்கு 6:05 உதிக்கணும்னு உதிக்கிறார். ஒரு செகண்ட் லேட்டா ஒரு செகண்ட் முன்னாலேயே வரல. கரெக்டா அந்த டைம்னா இந்த டைமுக்கு வந்து சேர்றது. பாருங்க எப்படி வருது, எப்படி அட்ஜஸ்ட் பண்றார் தெரியலையே. ட்ரெயின் டெல்லியில கரப்படுறத மதராசுக்கு வந்து சேரணுங்கிறார். இந்தந்த சமயத்துக்கு இந்தந்த ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொல்றார். அங்க கரெக்டா ஆரம்பிச்சோம், இங்க முடிஞ்சோம், நடுவில் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. என்னைக்காவது கரெக்டா 6:15 மணிக்கு ட்ரெயின் வரணும் சார், நான் வந்தேன் கரெக்டா 6:05 ட்ரெயின் போயிடுச்சுன்னு சொல்றதுண்டா? பார்த்துருக்கல? முன்னால வந்தாலும் அந்த சமயம் வரைக்கும் அங்க இருக்கணும், அப்படிதான் கிளம்பணும். அப்படி நடந்துட்டு இருக்கா இல்லையா? எப்படி? அதே மாதிரியே சூரியனோ சந்திரனோ எப்ப உதைக்கணுமோ அந்த சமயத்துல உதிச்சாகணும். இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தேன்னா என்ன நிலையில வச்சுட்டு இருக்காரு. அவாவால பயன்படுத்தி வச்சிருக்காரு சார். சூரியன் இருக்காரு கரெக்டா இந்த உதிக்கணும்னு உதிக்கணும். ஏன் இன்னைக்கு காலமே 6:05 சூரியோதயமா பஞ்சாங்கத்துல பார்த்திருக்கேன். 5:30 மணிக்கு சந்தியாவந்தனம் பண்ணியிருக்கேன். 6:05 வரைக்கும் அந்த சூரியன் உதிக்கிறக்காக ஒத்தியந்தம் அர்ப்பயந்தம் ஆதித்யம் வித்யாயம் அப்படின்னு சூரியனை தியானம் பண்ற. அந்த கரெக்டா அந்த 5 மணிக்கு 6:05 பார்த்தலைன்னா அப்பதான் உதிச்சுட்டே இருக்காரு. எப்படி சார்? ஒரு நாளாவது டிலே ஆகாதோ? ஆகாது. இவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருந்த போதிலும் எவ்வளவு இருந்தவரும் நீங்க அந்த சமயத்தை தப்பப்படாது. ஏன்னா அதுக்கு மேல ஒரு தத்துவம் இருக்க. அதனால பீசா உதவி காத்து அசைஞ்சுட்டே இருக்கு.
இருக்க மாட்டேங்கிறது பயம். விவாதத்தை உண்டு பண்ண பயத்தை உண்டு பண்றவன் ஒருத்தர். மகத் பயம் வஜ்ரமுத்யதம் இந்திரன் வஜ்ராயுதத்தை எடுத்துருந்தா தேவதைகள்லாம் நடுங்குவாளோ அப்படி நடுங்கிறாளா இவெல்லாம். எதுக்கு? வஜ்ராயுதம் என் மேல விழுந்துருமோ பயம். நிஜமா யாரையும் அபார கருணாமூர்த்தி இருந்தாலும் அவளை கண்ட பயம். ராமனை சொல்லும் பொழுது மகத்துவமானாதிகரண சௌலபியம்ங்கிறார் வால்மீகி. ராமன் எல்லோரையும் பேசுவாராம். சித பூர்வ பாஷி. முன்னால புன்சிரிப்போட இருந்து அவளோட தான் பேசுவார். என்ன ரொம்ப பேருக்கு அப்ரோச் பண்றது பயமா போச்சுப்பாரோ, ரொம்ப பெரியதாச்சு, அதெல்லாம் நம்ம எதாவது பண்ண நமச்சு விட போச்சுப்பாரோ, மனசு கஷ்டப்படுவாரோ இப்படின்னு. அது மறக்கும். உங்களோட பேசுறதுக்கே பயமா இருக்குது. என்ன புதிய கல்வியா பேசுறதே பயமா இருக்குது. இதான் மறக்கும். ஆனால் இவன் என்ன பண்ற? எல்லோரையும் பார்க்கலாம், எல்லோருக்கும் மனசந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆயர் பூர்வ பாட்டி தானே முன்ன சுவாட்சியமானே பார்த்தா போல இருக்க. இந்த பேர் இருக்கானே எப்படிங்கிற இது எதுக்கு பேருங்க? கிராமத்துல போகும் பொழுது அந்த கிராமத்துல இருக்கிற மனுஷன் நமக்கு என்ன பேரு பேருன்னு கேட்கிற. சுவாமி என்ன பேரு என்னன்னு கேட்டிருக்கார். என் பேரு ஞாபகம் வச்சிருக்காரு பாத்தீங்களா? அவர் ஞாபகம் வச்சிருக்காரு. அவரை போய் கேட்கிறார் என்ன அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற. இப்படி மகத்துவமும் இருக்கு, சௌலபியமும் இருக்கு. அப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம். அவரை கண்டா பயப்படுறாரு. அதான் அற்புதம். அந்த எல்லாத்தையும் தன் கையில வச்சிருக்காரு பார்த்தீங்களா? அதான் பகவானுடைய பீமா பயஹேதுத்வாத் பீமா பீமாதயோ அபாதானே இது நிபாதனாத். பீமாதயோ அபாதானேன்னு வியாக்கரணத்துல நிபாதனம் பண்ணிருக்கு. அதனால பீமம்னா பயம்னு. அதோட மகத் பயம் வஜ்ரமுத்யதம். மகத் பயம் வஜ்ரமுத்யதம். வஜ்ராயுதத்தை கையில ஈர்த்து நிற்கிற இந்திரனை கண்டு பயப்படுறா போல பகவான் இடத்துல பயப்படுற. இந்த இடத்துல இந்திரனை போய் பகவான் இந்திரன் மாதிரியும் சொல்லல. இந்திரத்துக்கு இங்க பரமாத்மான்னு அர்த்தம். அவ பரமாத்மாவை சாசனத்தை நம்ம தாண்டினோமையானால் நம்ம தலையில வஜ்ராயுதம் விழுக்கிறோம். எனக்கு உரியதான பயம் போல் இவெல்லாம் பயப்படுறா. தைத்தரியோபனிடத்துல கேட்கண்டா ஒரு 3 கேள்வி பிரஸ்னா கேள்விகள் கேளுது. என்ன பரமாத்மாவை அறியணும்னு சொல்லி அந்த பரமாத்மா இதய குழைக்குள்ள இருக்குன்னு சொல்லி இதய குழல ஜோதி ரூபமா இருக்காரு என்று சொல்லி அந்த இதய குழையில அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய அந்த 5 கோஷங்களை சொல்லி அதுக்குள்ள சர்வாந்தரமா இருக்கக்கூடியதான பரமாத்மாவை சொல்லி முடிச்ச பிறகு அஸ்தி பிரம்மேதி வேத சந்தமேனம் ததோ விதுரகி. யாரு பிரம்மம் இருக்கு என்று பார்க்கிறானோ நம்புகிறானோ அவன் தத்தாகிறான் அப்படின்னு சொல்லி முடிச்சது. சார் சூழ தெரியும், கண்ணுக்கு தெரிஞ்சது. இதுக்குள்ள மூச்சு காட்டு உள்ளே வெளியிலையும் போறதுனால பிராணமய கோஷம் தெரிஞ்சது. நமக்கு மனசு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கப்பெல்லாம் ஏதோ சில சமயத்துல இப்படி எப்படி நினைக்கிறோம், கோபம் வருது, மனசு தெரியும். புத்தி நிச்சயமா இருக்கு எல்லோருக்கும். இல்லைன்னு சொன்னா கோபம் வரும். இங்க வரைக்கும் தான் சார் தெரியுது. ஆனந்தமய கோஷம்னு சொல்றது அவனுக்கு தெரியுது. நமக்கு அனுபவத்துல இருக்கா? இல்ல. கேட்டா நீங்க தூங்குறப்ப ஒரு ஆனந்தம் வந்து அதான் ஆனந்தமய கோஷம்ங்கிற. அதாவது நிம்மதியா தூங்குறீங்கிற ஒரு நினைப்பு அப்ப இல்லாத போனாலும் முடித்த பிறகு வந்ததுனால் ஏதோ அதையும் ஒத்துக்கிறேன். அதற்குள்ள ஒரு தத்துவம் இருக்குன்னு சொல்றது மட்டும் புரிஞ்சுக்க முடியாது. இருக்கு யாருக்கா இருக்கா? இருட்டுத்தானே காணப்படுகிறது. உள்ளிருட்டதுக்கே அது போக மாட்டேங்கிறது. இருட்டுதான் காணப்படும். என் அனுபவத்துக்கு இல்லை. என்னமா சொல்றேன் சார் இருக்குன்னு. அப்படி இருக்கு பிரஸ்னா புண்ணியம் பண்ணினவன் சொல்லணும். பிரம்மலோகத்துக்கு போவானே. ஆனால் அவன் மனிதனும் அவன் தான். இந்துக்களும் மனிதன் தானே. அவனும் ஏன் போகப்படாது? அவன் போகலன்னா இவனும் ஏன் போகணும்? இப்படி 2 கேள்வி கேட்டார். நிறுத்திவிட்டார். அப்புறம் வரிசையா பதில் சொல்ல ஆரம்பித்தார். ரச ஏதுவா இருக்கிறதுனாலையும் ஆனந்தத்தை கொடுப்பதனாலையும் பயத்தை உண்டுபடுறதுனாலையும் அபயத்தை கொடுப்பதனாலையும் பகவான் இருக்கார். ரசோவைசா ஜகத்யேவாயம் தத்வான
பவதி எல்லாம் அப்படியே இந்த தைத்தறிய இருக்கிற விஷயங்கள்லாம் இங்க சொல்லிட்ட பாட்டியார். அப்ப என்ன பயத்தை உண்டு பண்றவர் அவர்தான். பயத்தை கொடுக்கிறவர் மட்டும் இல்ல, உங்களுக்கு அபயத்தை கொடுக்கிறவர் அவர். உங்களுக்கு பயம் எதனால வரும் பண்ணி பார்த்தல? பயம்னு என்னதுன்னு தெரிஞ்சது நம்மளுடைய உடமையோ நமக்கு தெரிஞ்சவர்களோ நம்மளை விட்டு போயிடுவாளோங்கிறதானே பயம். அந்த பயம் இல்லாமல் நமக்கு இருக்கணுமையானால் அபயம் நமக்கு வரணுமையானால் யார் கொடுப்பா? அபயம் அந்த பகவான். அவர் என்ன சொல்றார்? உமக்கு எதனால இருந்தும் பயம் வராம நான் காப்பாத்துறேன். பகவானை நம்பினவாளுக்கு அபயம் சர்வபூதேபியோ ததாமியே தத்வரதம்மனா. எந்த பிராணியும் உங்களை ஒண்ணும் பண்ணாது. பகவான சரணாகத்தை அடையணும், நீங்க நம்பணும். அப்படி இல்லாத போனால் நீங்க உட்கொண்ட அன்னமே உங்களை சாப்பிடுறது. அத்தியதே அத்திட்ட பூதாரி. இதுதான் ரைட்டு, இப்படி இருக்கணும். மரணம் எப்படி வரும்னு மனுஷனுக்கு தெரியாது. ஆனா பகவான சரணாகத்தை அடைஞ்சடையானால் பஞ்சபூதங்களும் உங்களை ஒண்ணும் பண்ணாது. அதோட மட்டுமில்ல, இந்த சரீரத்துக்குள்ள இருந்த ஆத்மான்னு நீங்க சொல்றது ஒவ்வொரு இடத்துல சொல்றதுன்னு விட அந்த ஆத்மஸ்வரூபத்தை நீங்க அடைவது இது மேல பயத்துக்கு இடமில்லை. இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்கிற பரியந்தம் தானே என் குழந்தைகள், என் ஆட்டுக்காரன், என்னுடைய ஆட்டுக்காரி, என்னுடைய வீடு, என்னுடைய காரு என்ன எனக்குன்னு அது இங்க ப்ராப்ளம் வந்தா நமக்கு ப்ராப்ளம். இது கெட்டு போயிடுமோ ஒரு பயம், என்ன ஆகுமோன்னு ஒரு பயம். ஆனா விவகாரம் என்ன? பகவான் சொல்றார், நீயும் பயப்படணும். ஒவ்வொரு கணமும் நான் தான் காப்பாத்திட்டு இருக்கேன். பாண்டவாளை எப்படி சார் காப்பாத்திருக்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அவ பட்ட இக்கட்டுகள் இத்தனையும் வந்தாலும் கடைசியில ஒவ்வொரு கணமும் பக்கத்துல வந்து காப்பாத்தினாரா இல்லையா? பகவான் காப்பாத்தி கடைசியில் அவளை உயர்ந்ததான ஒரு நிலைக்கு வச்சு ஆத்ம தத்துவ ஞானத்தையும் கொடுத்து முக்தியை கொடுத்தாரே, அதை பார்க்கணும். அந்த ஒரு நம்பிக்கை வரணும். திரௌபதியை காப்பாற்றினார் இல்லவா? அதனால அவருக்கு என்ன பேரு? பீம பராக்கிரமா பயஹேதுத்வா பீமா பீமானயோ அபாதானே இது நிபாதனாத் மகத்பயம் வஜ்ரமுத்யதம் இது ஸ்ருதே. பிறகு அசுராதீனாம் பயஹேது பராக்கிரம அஸ்ய அவதாரேஷு இது பீம பராக்கிரம. அசுரால அசுஷு ரமந்தே இது அசுரா. தன் புலங்கள் தான் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறவன். ஆயால் நம்ம அப்படி இருக்கணும், 4 பேர் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறோம். நாம் மட்டும் நம்ம இருக்கணும்னு நினைச்சோம் ஐயானால் நம்மளும் அசுரால் ஆயிடும். அதனாலதான் உங்களை தெளிவா சொல்ற என்ன, நம்ம முன்னோர்கள் பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹிம் மஹிஷா கோபிராமணே பேசுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நீங்க பண்ற 2 பூஜையும் ஒரு வாழைப்பழம் நைவேத்தியம். பகவான் என்ன கேட்கறது தெரியுமா? லோகா சமஸ்தா சுகினோ பவன். எல்லா உலகங்களும் சௌக்கியமா இருக்கணும். ஏன் சார், இது உங்களுடைய நல்ல குணத்தை சொல்ற. உங்களை நல்லவனாக ஆக்கிறது. மனுஷன் எப்படி இருக்கணும்? எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கணும். பண்ற செயல்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கணும். அப்படி பண்ணல அசுராய். ராவணனும் கும்பகர்ணனும் சிசுபாலனும் தண்டவர்த்தனும் திருஞாச்சனும் இரண்டிகசிப்போ அவன் என்ன பண்ணிருக்கா? நாங்க தான் சௌக்கியமா இருக்கணும். எல்லா தங்கமும் எல்லாமும் எனக்கு வேணும், வசதிகள்லாம் எனக்கு வேணும். ராவணன் என்ன பண்ணினான்னா, இது போல டேங்க் வச்சு இதெல்லாம் கட்டப்பட்டு ஜலத்தை ஏற்றி இதெல்லாம் வம்பு 2 சந்திரகாந்த கல்ல பாத்ரூம் மேல விட்டுட்டான். அந்த சந்திரனுடைய ஒளி கரெக்டா இங்க வந்து விழணும். அந்த கிரணங்கள் இங்க விழும், ஜலம் கொட்டும். நல்ல கோல்டு வாட்டர்லாம் ஆனந்தமா ஸ்நானம் பண்ணுவேன். செலவே கிடையாதுன்னு எவ்வளவு தொட்டினாலும் சரி, அதை ஒன்றும் வராது. கரண்ட் இருக்கிறதே இல்லை. தான் இருந்தா எப்படின்னு காத்தாந்து மெல்ல மெல்லமா வீட்டுட்டு இருக்கணும். காத்து பகவான் என்னன்னா இப்படின்னு எங்க படிக்கிறார் தேவதைகளை. தான் தான் சௌக்கியமா இருக்கணும், மற்றவர்கள் சௌக்கியமா இருக்க வேண்டியதில்லை என கூடியதான அபிப்பிராயத்தில் இருந்தார். பகவான் என்ன பண்ணினார்? அவளையும் சரி போய் வழி பார்த்துருவோம் அப்படின்னு
ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வானராகவும் நரசிம்மராகவும் எத்தனை அவதாரங்கள் பண்ணி அவளுடைய ஒரு கர்வத்தை அடக்கி வச்சார். கர்வத்தை அடக்கி அவளுக்கு நல்ல வழி காமிச்சு திரும்பி தன்னிடத்துல சேர்த்துட்டு இருக்கார். யாரையும் அழிஞ்சு போன்னு சொல்லல. ராவணனை கொண்டார், கும்பகர்ணனை கொண்டார், எதுக்கு மறுபடியும் அவனுக்கு வைகுண்ட லோகம் கொடுக்கறதுக்கா? பெரியோர்கள் நமக்கு ஏதாவது பண்ணினால் நமக்கு சேமத்தை தான் கொடுக்குமே தவிர கெடுதலை கொடுக்கவே கொடுக்காது. மகர்ஷிகள் சாபம் கொடுத்தாலும் அந்த சாபமானது கடைசியில எங்க வந்து நிக்கிறது? நீங்க சௌக்கியமா இருக்கணுங்கிற வழியில தான் வந்து நிக்கிறது. ஆகையால் அவருக்கு பீம பராக்கிரமா, பராக்கிரமம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஒருவரே இருந்து ஹிரண்யாட்சனோட சண்டை போட்ட ஆயிரக்கணக்கான மனுஷர்கள் இருந்தாலா? இல்லையே. பீம பராக்கிரமா. ஹிரண்யகசிபுவை வழிபடுறதுக்கு 1000 பேர் வந்தாரா? ஒருவர் தான். ராமகிருஷ்ணா தேவதாரங்கள்ல இந்த ஜனங்களுக்கு நல்லது கொடுக்கணுங்கிறதுக்காக வந்தாலே தவிர அவர் யாரையும் வேண்டிய நினைச்சா ஒரே இடத்துல எல்லாத்தையும் பண்ணிக்கிறார். சிசுபால ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னா எல்லோரும் ஒண்ணுமே பண்ணல. நினைச்சா சக்கராயத்துல அடுத்த போயிடுச்சுன்னு வேண்டியதில்லை பகவானுக்கு. இருந்தாலும் அங்க இருக்க நிமித்த மாத்திரம் பவசன்னு அர்ஜுன் சொல்ல மழைவா பூர்வமேவ. ஒண்ணு கவலைப்படாதுதான் அந்த அர்ஜுனுக்கு தைரியம் சொல்ற. என்னைக்கு சங்கம் ஊதினோ அன்னைக்கே போயிடுது. பாஞ்சஜன்யம் தேவதத்தம் தனஞ்சய. பாஞ்சஜன்யம்ங்கிற ஒரு சங்கத்தை ஊதினேன். ஹிருதயானி வியதாரயன்னு பகவத்கீதையில் முதல்ல ஏற்ப இந்த சங்கநாதமானது அவளுடைய இதங்களை பொழந்தது. அவளுடைய புலன்கள் வேலை செய்யாம தடுத்தது. எப்ப வேலை செய்யுமோ எப்ப வேலை செய்யாத முடியாத அளவுக்கு பண்ணிட்டது. அவனுக்கே தெரியல. கண்ணால பார்த்தா தெரியும், கண்ணு பார்க்கவும் பார்க்காதோ தெரியாது. அப்படின்னு உண்டு பண்ணிவிட்டார். அப்புறம் அர்ஜுனிடத்துல சொல்றப்பா நீங்க முன்னாலே கொண்டுட்டேன், நீ அம்ப போட்டாலும் அவ கீழே விழுந்துருவா. அவ்வளவுதான், உனக்கு நல்ல பெயர் வரட்டும். இப்ப இத்தனையுமே பக்தனை காப்பாற்றணும். அதுக்காகத்தான் அவர் நினைச்சா எந்தவா எல்லாம் அறிந்தவர் எல்லாத்தையும் சொல்லக்கூடியதான ஒரு பரிசு இருக்கிறவர். ஆயால் பயத்தையும் உண்டு பண்றவர் தான், அபயத்தை கொடுக்கிறவர் அவர் தான், ஒருவராக உலகத்தை அழிக்கக்கூடியவரும் அவர் தான், எல்லாரையும் சேர்த்து வச்சு அவருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கிறோம் அவர் தான். ஆகையால் பராக்கிரமத்தை காட்டினார். பராக்கிரமா இப்படி பகவானுடைய நாமக்கல்ல ஜனனோ ஜனஜன்மாதி பீம பராக்கிரமா. அதற்கு பிறகு நான் உலகத்துக்கெல்லாம் ஆதாரமாக பூமி எடுத்துருக்கோம். அந்த பூமிக்கும் ஆதாரமாக இருந்துருக்கார். 17 கோணங்களுக்கு ஆதாரமா இருக்கார். அதோட மட்டும் சூரியன், சந்திரன், அக்னி இப்படிப்பட்டதான தேவதைகள் அவளுடைய மண்டலங்கள். பூமியில மரங்கள் இருக்கு, மரங்களுக்கு மேல பட்சிகள் இருக்கு, எல்லாத்துக்கும் பூமி ஆதாரம். ஆனா சூரிய மண்டலத்துக்கு யார் ஆதாரம்? சந்திர மண்டலத்துக்கு யார் ஆதாரம்? எத்தனை கிரகங்கள், எத்தனை நட்சத்திரங்கள், அதனுடைய வெயிட் என்ன நினைச்சு பார்க்க முடியுமா? அந்த சூரியனுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா பூமியான ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கும். அதை விட நிறைய மடங்கு 1000 மடங்கு வச்சுட்டு சூரிய மண்டலம். அதை விட ரொம்ப பெருசா இருக்கான் குரு, சரி, இவைகள்லாம் பார்த்தேன். நட்சத்திரங்கள் எவ்வளவு பெருசுன்னு மனசால நினைச்சு பார்க்க முடியாது. அவைகளை எல்லாம் காப்பாற்றிக் கொண்டு அவையெல்லாம் தங்கிது தான் தரிச்சுட்டு ஆதார நிலையோ. அவரை தரிக்கிறது வேற ஒண்ணு இருக்க. புத்தகமான டேபிள் மேல இருக்கு, டேபிள் தாங்கிட்டு புத்தகத்தை. இந்த டேபிள கீழே இருக்கிற புளோர் தாங்கிறது, புளோர கீழே இருக்கிற அசிவாரம் தாங்கிறது. இப்படி சொல்லிட்டே போறல. அதே விதமா